அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வேலு நாச்சியாரை பற்றி பேச வந்துள்ளேன். வேலு நாச்சியார் கட்டுரை. முன்னுரை. சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள வீரர்கள் பெயர் யாருக்கும் நினைவுக்கு வரப்போவதில்லை. தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் என்று கேட்டால் தான் அனைவரும் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறோம். ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த வேலு நாச்சியாரை பற்றி இந்த கட்டுரையில் காண்போம். பிறப்பு: ராமநாதபுரத்தில் 1730 ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பிறந்தார். தந்தை பெயர் செல்லமுத்து தேவர், தாயாரின் பெயர் செந்தந்தி முத்தாத்தல் ஆவர். இவர் சிறு வயதிலேயே கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கினார். வாழ்வீச்சு, அம்பு விடுதல், குதிரையேற்றம், யானையேற்றம் போன்ற கலையிலும் தமிழ், ஆங்கிலம், உருது போன்ற மொழியிலும் சிறந்து விளங்கினார். திருமணம்: வேலு நாச்சியாரை ஒரு ஆண்மகன் போல தந்தை வளர்த்து வந்தார். வேலு நாச்சியாருக்கு 16 வயதில் முத்துவடுகநாதருடன் திருமணம் நடந்தது. முத்துவடுகநாதரின் தந்தை சிவகங்கைக்கு ராஜாவாக இருந்தார். முத்துவடுகநாதர் பல கலைகளையும் கற்று 1750 சிவகங்கைக்கு ராஜாவாக ஆனார். வேலு நாச்சியாருக்கு ஒரு மகள் பிறந்தால். மகளின் பெயர் வெள்ளச்சி நாச்சியார். வேலு நாச்சியாரின் கொள்கை: முத்துவடுகநாதர் உடையப்ப தேவர் சிவகங்கை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அப்போது ஆற்காட்டு நவாப்பிற்கு கப்பம் கட்டாததால் ஆங்கிலேயர் காலனியர்களோடு இணைந்து நவாப்பின் படைகளும் இணைந்து காளையர் கோவிலில் தங்கியிருந்து முத்துவடுகநாதர் மீது போர் தொடுத்தனர். அந்த போரில் முத்துவடுகநாதர் உயிர் பிரிந்தது. கணவன் இறந்த செய்தியை கேட்ட வேலு நாச்சியார் தனது மகளை அழைத்து பிராதனி தாண்டவரா என்னும் மருது சகோதரர்களின் உதவியுடனும் திண்டுக்கல் அருகிலுள்ள விருப்பாட்சிபாளையத்தில் குடிபுகுந்தனர். தன் கணவனையும் நாட்டு மக்களையும் கொன்ற நவாப்பை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணி தன் நாட்டை மீட்க வேண்டும் என்று மனதில் ஒரு கொள்கையை குவித்து கொண்டார். அதற்கு தக்க சமயம் வர வேண்டும் என்று காத்திருந்தார். துணிச்சல்: சிவகங்கை மீட்க வேண்டுமானால் அவரிடம் போர் வீரர்கள் வேண்டும் என்று எண்ணி மன்னர் ஹைதர் அலியிடம் உதவி கேட்டார். சிவகங்கை மண்ணை மீட்க என் தலைமையில் ஒரு போர்க்குழுவையோ, நல்லியம்பலம் தலைமையில் ஒரு போர்க்குழுவையோ, மருது சகோதரர்களின் தலைமையில் ஒரு போர்க்குழுவையோ அமைத்து சிவகங்கை மீட்பதற்கு போர் தொடுக்க தயாராகினார். நவாப்பிற்கு உதவியாக இருந்தது ஆங்கிலேய அரசு என்பது உணர்ந்து முதலில் ஆங்கிலேயரை விரட்டி அடிக்க வேண்டும் என்று எண்ணினார். வெள்ளையனை விரட்டிய வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் தன் நாட்டை மீட்பதற்காக தனது படைகளை திரட்டி கொண்டு சிவகங்கைக்கு செல்ல தொடங்கினார். வழியில் செல்லும் போது ஆங்கிலேய படைகள் செய்து திறந்த தடைகளை தகர்த்தி சென்றது வீரமங்கை வேலு நாச்சியாரின் படை. குயிலு என்ற பெண் தன் உடம்பில் தீ வைத்து ஆங்கிலேய ஆயுத கிடங்கில் குதித்து ஆயுதங்களை அளித்தார். வேலு நாச்சியார் மேற்கண்ட அந்த போரில் ஆங்கிலேயர்கள் கூற முதுகிட்டு ஓடினர். இறுதியாக வேலு நாச்சியார் அவர்கள் சிவகங்கையை மீட்டு சிவகங்கையின் அரசவையில் அரசியாக அமர்ந்து பணிபுரிந்தார். சிவகங்கை கோட்டை மீது பாய்ந்த ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது. வேலு நாச்சியார்: நல்ல தலைவனுக்கு அழகு கடினமான சூழ்நிலையில் சரியான முடிவுகளை எடுப்பது. அதை மிகவும் சரியாக செய்தவர் வேலு நாச்சியார் அவர்கள். வேலு நாச்சியாரின் விவேகத்துடன் கூடிய வீடுமே அவளுக்கு வெற்றியை தந்தது. இதுபோல இன்றைய பெண்களும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்பட வேண்டும். பெரும் போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி என்ற பட்டத்தை பெற்ற வேலு நாச்சியார் 25 டிசம்பர் மாதம் 1796 இறந்தார். நன்றி, வணக்கம்.